கார் விபத்தில் விஏஓவின் மனைவி மற்றும் மகள் உயிரிழந்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் கோட்டையூரில் கிராம நிர்வாக அலுவலர் சென்ற கார் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதில் அவரது மனைவி மற்றும் மூத்த மகள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். இந்த விபத்து நிகழ்ந்தது எப்படி? உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சாலை கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வரும் முருகன். இவர் நேற்று இரவு நள்ளிரவு 12:30 மணி அளவில் இவர் இளையாங்குடி அருகே சாலை கிராமத்தில் வருவதற்காக கோட்டையூர் என்ற வருவதற்காக காரில் வரும்பொழுது கோட்டையூர் என்ற இடத்தில் வரும்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது. இந்த விபத்து அவர் தூங்கியதால் நடந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த வாகன விபத்துல கார் மரத்தில் மோதியவுடன் அவரது மனைவி ரேணுகா தேவி, அவரது மூத்த மகள் மதிவதனி ஆகியோர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் விஓ முருகன் மற்றும் அவரது இளைய மகள் படுகாயமடைந்தவர்கள் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து இளையாங்குடி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாபு சரவணன்.